வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். இன்றைக்கி டேட் 4/6/2025. நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்களோட மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் சிலது நம்ம லைவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிசர்ச் இன்றைக்கி பார்ப்போம். நம்ம ஃபாலோ பண்ணுறது நிஃப்டி 15 மினிட்ஸ், நிஃப்டி விவேப் அண்ட் நிஃப்டி ஆர்எஸ்ஐ. இன்றைக்கி 15 மினிட்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி 15 மினிட்ஸ் ஒரு ரேஞ்ச், இந்த ப்ளூ லைன் தான் ரேஞ்சு, ரெட் லைன் ஸ்டாப் லாஸ், க்ரீன் லைன் வந்து டார்கெட்டு. இன்றைக்கி கரெக்டாக 9:31க்கு ஆர்டர் எடுத்திருக்கு. இதான் 9:33க்கு ஆர்டர் எடுத்தது. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 9:51க்கு டார்கெட் புக் ஆகிடுச்சு. ஸோ ரேஞ்ச் இன்னைக்கு சின்னது தான், பட் இருந்தாலும் நம்மளுக்கு டார்கெட் புக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நிஃப்டி ஆர்எஸ்ஐ பார்ப்போம். நிஃப்டி ஆர்எஸ்ஐ வந்து நம்மளுக்கு கரெக்டாக 9:35க்கு ஆர்டர் எடுத்தது. புட் ஆப்ஷன் 2 லாட் எடுத்தது. புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. மறுபடியும் கால் சைட் வந்து 9:50க்கு ஆர்டர் எடுத்தது. மறுபடியும் 2 லாட் ஆர்டர் எடுத்திருக்கும். ஆர்டர் எடுத்து நம்மளுக்கு ஒரு லாட் டார்கெட் புக் ஆகிடுச்சு. இன்னொரு லாட் நம்மளுக்கு டார்கெட் புக் ஆகாமல் ரிவர்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நிஃப்டி ஆர்எஸ்சி இன்றைக்கி மைனஸில் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நிஃப்டி விவேப் பார்ப்போம். நிஃப்டி விவேப் இன்றைக்கி ஜிக்ஸாக் மார்க்கெட்டு. 9:16க்கு ஆர்டர் எடுத்தது புட் ஆப்ஷன். 9:17 செகண்ட் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆனதில் கால் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்தது. ஸோ இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 தடவை மேலேயும் கீழே ஆர்டர் எடுத்ததுனால நம்மளுக்கு விவேப் -3000 புக் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆர்எஸ்ஐயும் விவேப்பும் மைனஸில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 15 மினிட்ஸ் மட்டும் ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.